நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். 4 முனை போட்டி நாடாள போவது யார் என்கிற தலைப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த 4 முனை போட்டியாக இவர்கள் கருதுகிற திராவிட முன்னேற்ற கழகம் 1000 விமர்சனங்களுக்கு உண்டு. ஆனால் கொள்கை ரீதியாக அது திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது. இன்னொரு கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அது திராவிடத்துடைய ஒரே குழந்தை என்று அறிவிக்கிறது. அந்த கட்சியில் கூட்டி நிற்கிற பாஜக தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது. இதிலே இன்னொரு முனையாக மாலை முரசு காட்டுகிற பக்காமாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கிறது? உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்வதற்கு சமம். திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. திராவிடத்தை தமிழ் தேசியம் ஏற்காது, தமிழ் தேசியத்தை ஒருபோதும் திராவிடம் ஏற்காது. இந்தியம் இப்போ மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சிக்கு ஒரு கொள்கையை அவங்க சொன்னாங்க. எப்படி ஆளவன் தான் படம் புரியுதுக்கு 15 வருஷம் ஆச்சோ அப்படி அந்த கொள்கையை நமக்கு புரியல. ஆனா அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு, சென்டரிசம் அப்படிங்கிற கொள்கை. அது அமெரிக்கன் போன்ற மேலை நாடுகள்ல இருக்கிற கொள்கை. மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு. உங்கள் கொள்கை என்ன? சரி, மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால், சாதி ஒழிப்புதான் உங்கள் கனவு என்றால், கவியினுடைய ஆணவ படுகொலைக்கு ஏன் பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் வாய் திறந்து பேசல? சமூக நீதி, சாதி ஒழிப்பு உங்கள் கோட்பாடு என்றால் 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் அரூர்ல வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த 185 வனத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 35 பேரை கொன்றடித்து 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? சமத்துவம் பேசுறீங்களா? சாதி ஒழிப்பு பேசுறீங்களா? செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம். ஏன்னு கேட்டா, யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. அப்படியா? சரி, அதிமுக வந்ததுனால செங்கோட்டையன் படம் சட்டப்பையில ஜெயலலிதா படம். நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட, மோகன் பகவத் படத்தோட ஏத்துக்குவீங்களா? செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுனால அம்மா நினைவிடத்துல மரியாதை செலுத்திய மரியாதைக்குரிய அருண்ராஜும் ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் நாளைக்கு திமுக சேர்ந்தா கலைஞர் கருணாநிதி சமாதியில போய் கட்டடிப்பீங்களா? நாளைக்கு பிஜேபி உங்க கட்சியில யாரா சேர்ந்தா சாவர்கர் நினைவிடத்துல போய் சமாதியில போய் வழிபடுவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. கொள்கையற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இதான். இன்னைக்கு முதல் மாநாட்டுல நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, உட்காருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்க ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்க ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி, கொஞ்சம் அமைதியா தம்பி. உட்காரு. உட்காருப்பா. டேய் சலோ உட்கார் வேணாம். இல்ல வேணாம், நீ உட்காரு தம்பி. உட்காரு தம்பி. சண்டை போட கூடாது. உட்காருங்க. பேசி முடிச்சிட்டு பேசுவோம். இல்ல தம்பி தாவேக்க தம்பி செல்லகுட்டி, லவ் யூ செல்லகுட்டி. உட்கார் செல்லகுட்டி, உட்கார் தங்கம், பேசிக்கலாம். இப்ப தாவேக்க யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. ஆக சிறந்த அறிவாளிகள்.
அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்தை தின்னா தேங்காயை பறிக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்ன கேட்டா டிவிக்கு கத்த மாட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சரி கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இல்ல இது பேச வேண்டாம். உட்காரு. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அரங்கத்துல இருந்து யாரும் ரியாக்ட் பண்ண வேணாம். அவர் சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லுவாரு. இவர் மேல விமர்சனம் அவர் பதில் சொல்லுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாரும் ரியாக்ட் பண்ண வேணாம். நிகழ்ச்சி நல்லபடியா நடக்கணும், முடியணும். எல்லாரும் ஒத்துழைங்க. நன்றி. தாவேக்காவுடைய தம்பிமார்களுக்கும் சேர்த்து தான் நம்ம அரசியல் பண்றோம். சரியா? எங்கள் அரசியல் என்பது மண்ணுக்காக மக்களுக்கானது. யாரும் மீதும் வெறுப்பு அரசியல் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு அவர் வந்தாலே மாநாடு, அவர் நின்னாலே பொதுக்கூட்டம், அவர் நடந்தாலே பேரணி என்று சொல்றாங்க. விஜய் அவர்களுக்கு 28 விழுக்காடு வாக்கு இருக்கு என்று மரியாதைக்குரிய அண்ணன் நாகவர்ஜுனா சொல்றாங்க. இங்கே வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தேர்தல் நிபுணர் என்பது மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு. யார் வெல்வார் யார் தோற்பாருக்கு ஜோதிடம் அந்த தாயக்கட்டை ஊட்டுவாங்க, அது மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. அரசியல் களத்துல காங்கிரஸ் என்கிற கட்சியை வீழ்த்த முடியும் என்று யாராவது கற்பனை செஞ்சு பார்த்திருக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியை 18 வருஷம் கழிச்சு திமுக வீழ்த்துவது சாத்தியம் என்றால் அந்த திமுகவையும் வீழ்த்துவது இங்கே சாத்தியம்தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண கட்சி தான் திமுக அன்னைக்கு. ஆனால் பணக்கார கட்சி, பண்ணையார் கட்சி காங்கிரஸ் வீழ்த்த முடிஞ்சது. ஏனால் தேவை இருந்தது. இங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை விட தேவையா தேவை இல்லையா இப்படித்தான் சொன்னாங்க. பீகார்ல 1 கோடி ஓட்டு இருக்கு, 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. நிதிஷ்குமார 25 சீட்டுக்குள்ள தள்ளிடுவேன். பிகே 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 இங்க டிவிகே டிவிகே பிகே பிகே டிவிகே டிவிகே பிகே பிகே நாங்க அப்படிதான் கத்துனாங்க. என்னாச்சு? 3.2 விழுக்காடு போட்டியிட்ட 243 தொகுதியிலையும் டெபாசிட் காலி. வீகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் குஷிருக்கு அந்த நிலைமைன்னா ஏர்போர்ட் சீட்டை படிக்கிற எங்க அண்ணனுக்கு என்ன நிலைமாவும் எங்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. வீக வகுப்பாளர்களை வைத்திருக்கவர்கள் பில்டப் காட்டுவான். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ப்ரௌன் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அதனால என்ன பண்ணுங்க, நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிருங்க. சூப்பர். அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோலா தோலிஸ் கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்ப நமக்கு அவரு தான் போட்டின்னு பேசிக்கோங்க. இது யாரு? வீக வகுப்பாளர். அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்க பீகார்ல பார்த்தோமே. அப்ப இங்க மாஸ் மென்டாலிட்டியை தாண்டி இங்க ஒரு அரசியல் தேவை இருக்கிறது. என்ன அரசியல்? மக்களுக்கான மாற்று அரசியல். நாங்கள் எதை முன்வைக்கிறோம்? இவர்கள் வைப்பது என்பது ஊழல். இந்த எந்த கட்சியாவது ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு ஊழல் செய்யலங்க அப்படின்னு சொல்லுங்க. புதுசா வந்திருக்கிற தம்பி லயலாமணி இருக்கிற பக்காமாஸ் கட்சியும் சேர்த்து கேட்கிறேன். நேற்று அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. ஊழல் செய்யக்கூடாது சொல்லலையா, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்க விமான நிலையம் வேணாம்னு சொல்ல, இந்த இடத்துல வேணாம்னு சொல்றோம். அதாவது இது அப்படியே பாத்தீங்கன்னா பிஜேபியுடைய வேலை திட்டம். நாங்க நீங்க விவசாயத்தை மேல பண்ணிக்கிட்டீங்க, நாங்க கீழே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கிறோம். நீங்க ஊழல் பண்ணுங்க, ஆனா யாரையும் கொல்லாம பண்ணுங்க. அதாவது பவாரியா கொள்ளையர்கள் மாதிரி திருடாதீங்க, கொஞ்சம் பவியமா திருடுங்க. கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்ல, உங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்கு கொள்ளையடிக்காதீங்க. ஊழலை நார்மலை செய்யக்கூடிய தாவேக்கா திமுகவுடைய இன்னொரு பெர்சனா இல்லையா என்கிற கேள்வியை நான் இந்த மக்கள் மன்றத்தில் எழுப்புறேன். இல்ல, நீங்க இவ்வளவு நேரமும் நீங்க அவங்கள தானே விமர்சிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. திராவிட எதிர்ப்புல இருந்து விஜய் வெறுப்புக்கு மாறிடுச்சா நாம் தமிழர் கட்சி? அதாவது உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். இருங்க. திமுக என்கிற கட்சி துவங்கும் போது தவறான கட்சி அல்ல. அண்ணாதுரை அந்த கட்சியை துவங்கும் போது நல்ல நோக்கத்தோடு துவங்கினார்.
மொழி பற்றி இனப்பற்றோடு துவங்கினார். அதற்கு பிறகு அந்த கட்சி குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக, இன்றைக்கு ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக 4.5 ஆண்டுகள் ஆட்சி, அது நாரி போன ஆட்சியாக மாறி போயிடுச்சு. மாற்று கருத்து இல்ல. ஆனால் வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது. எந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இல்லாம முதல் நான் பேச வந்து குறுக்க மறிச்சிட்டாங்க. முதல் மாநாட்டுல அண்ணாவும் எம்ஜிஆரும் இல்ல, 2வது மாநாட்டுல அண்ணா எம்ஜிஆர், 3வது மாநாட்டுல கருணாநிதி ஜெயலலிதா வரலன்னா நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஜெயலலிதா ஏறிட்டாங்க மேல. ஜெயலலிதா ஊழலே செய்யலன்னு கேட்டா இத மாதிரி உலக உருட்ட பார்க்க முடியாது. ஜெயலலிதா ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? ஒரு கட்டடத்தை நாம் கட்டுகிறோம் என்றால் அந்த கட்டடத்தில் பார்த்துக்கிறோம் என்றால் சில பேர் செங்கல் தருவார்கள், சில பேர் ஐயா இந்த கேள்விக்கு இது பதில் இல்ல. இவர் தான் இந்த கட்சி கொண்டு வந்தோன்னே செங்கோட்டையை வந்து அந்த தலையில போட்டோம். கோவிச்செட்டி பாளையத்தை தாண்டி செங்கோட்டையன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. செங்கோட்டையனா இது தென்காசி பக்கம் செங்கோட்டை இருக்கு, அந்த கோட்டையனாம்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். அவர் வந்ததே இவங்களுக்கு பெரிய கனவு போல தெரிகிறது. அப்ப அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. கொள்கையற்ற கூட்டம் நாளைக்கு சாவர்கரையும் கொண்டாடும், கோவர்கரையும் கொண்டாடும், நாளைக்கு மோடியும் கொண்டாடும். அதனால அதை முதலில் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, திமுக அதிகாரத்தை பிடிச்சனால திமுகவை இந்த தேர்தலோடு ஒழிக்க வேண்டிய களத்துல நாங்க நிக்கிறோம். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் துணிச்சலும் ஆண்மையும் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இதே 2021ல திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா? போடலன்னு இவர் தான் போன தடவை சொன்னாரு. அந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு, என்னையும் உங்களையும் நம்பி திமுக ஏமாத்திருச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆதவர்ஜுனா சொல்றாப்ல, நம்ம தலைவர் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டாரு, குறைந்தபட்சம் நன்றி உணர்ச்சி கூட திமுக இல்லையாங்கிறாரு. ஓட்டு போட்டு 4.5 கோடி மக்களுக்குமே திமுக நன்றி உணர்ச்சி இல்ல, உங்களுக்கு மட்டும் இருக்க போதா? அப்போ திமுகவை ஒழிக்கணும், திமுகவை எதிர்க்கணும், அதுக்கான திராணி தெம்புங்க இருக்குது. ஆனா திமுக கூடவே இருந்து நமக்கு நாம பயணத்திட்டத்தை போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்த ஆதவர்ஜுனா வச்சுக்கிட்டு திமுக ஒழிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம், வேடிக்கை. அதெல்லாத்தையும் தாண்டி லாட்டரி சீட்டு வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. பிளாக் டிக்கெட் வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. இப்படி பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாடாள விரும்பினால் நாங்கள் எடுத்து நிற்போம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சாட்டை துரைமுருகன்.